நான் முத்துக்குமார் அவர்கள் "அணிலாடும் முன்றில்" அப்படிங்கிற புத்தகத்துல பல தரப்பட்ட உறவுகள பத்தி எழுதியிருப்பாரு. இதுல பங்காளி அப்படிங்கிற உறவ மட்டும் அவர் விட்டு வச்சுருவாரா? பங்காளி அப்படிங்கிற தலைப்புல அவர் எழுதியிருப்பாரு. அவர் மலேசியாவுக்கு போயிருப்பாரு. ஏதோ ஒரு பாடல் எழுதுறதுக்காக போயிருப்பாரு. அப்போ அவருடைய மொபைலுக்கு ஃபோன் இந்த மாரி அண்ணன் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி கால் வரும். பங்காளி அதாவது ஒண்ணு விட்ட இதுக்கு முந்தைய தலைமுறையில உள்ள பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்கள தான் பங்காளிக அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க இறந்துட்டதாகவும், அவங்க காரியத்துக்கு வர்றதுக்காக அழைப்பு விடுக்கிறதுக்காகவும் அழைப்பு வந்திருக்கும். அவர் ஊருக்கு திரும்பி வந்ததும், அவர் அந்த பங்காளி வீட்டு விசேஷத்துக்கு போறாரு. அப்ப விசேஷத்தன்னைக்கு ஒரு சின்ன உரையாடல் மாரி சொல்லியிருக்காங்க பாருங்க. "பாலாற்றங்கரையில் ஓர் ஆலமரத்து அடியில் பங்காளிகள் நாங்கள் அமர்ந்தோம். புரோகிதர் எல்லோரையும் கூப்பிட்டு குளித்துவிட்டு வரச் சொன்னார். பாலாறு நீரின்றி மணலுடன் நீண்டிருக்க, தொலைவில் ஒரு பம்பு செட்டில் குளித்துவிட்டு, ஈர வேட்டியும் வெற்றுடம்புமாய் மீண்டும் எதிரில் வந்து அமர்ந்தோம். என் முறை வந்தபொழுது, புரோகிதர் என்னைப் பார்த்துக் கேட்டார். அப்பா பேர் என்ன? நாகராஜன். தாத்தா பேரு சொல்லுங்கோ. எத்திராஜன். தாத்தாவோட அப்பா பேரு? தாத்தாவோட அப்பா பேரு? என் மௌனத்தைப் பார்த்து பக்கத்திலே இருந்த பங்காளி அண்ணன் சொன்னார். ரத்தனம். அதான்ப்பா நம்ம எல்லாரோட தாத்தாவோட அப்பா பேரு. அந்த கணத்தில் நான் அந்த அண்ணனின் கைகளை பிடித்தேன். அவர் உடலிலும் என் உடலிலும் எஞ்சியிருந்த நாங்கள் பார்த்தே இராத ரத்தினம் தாத்தாவின் உதிரச்சூட்டை அப்போது நான் உணர்ந்தேன்.